இப்போ அசெட் அலோகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கிறது ஆண்டு துவக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 50 ரூபாயை நம்ம வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். இன்னொரு 50 ரூபாயை நாம் பிக்ஸட் டெபாசிட்ல போடுறதா வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்திற்காக அந்த ஆண்டு முடிவில் இந்த 50 ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டது 10% ஆதாயத்தில் 55 ரூபாயாக மாறி இருக்கலாம். பங்குச்சந்தையில் போட்டது அந்த 50 ரூபாய்ங்கிறது ஒரு 65 ரூபாயாக மாறி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்திற்கு இந்த 65 ரூபாயும் இந்த 55 ரூபாயும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஆண்டு இறுதியில் 100 ரூபாய்ங்கிறது 120 ரூபாயாக மாறி இருக்கும். இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம், 50-50 பிரிக்கணும். ரிஸ்க் உள்ள முதலீடில் 50%, ரிஸ்க் இல்லாத முதலீடில் 50% பிரிக்கும் பொழுது 60 ரூபாய் ஆகுது. ஸோ பங்குச்சந்தையில் உள்ள 65 ரூபாயில் 5 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுரும். இந்த மாதிரி நம்ம பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, பங்குகளுடைய அல்லது ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மதிப்பு அதிகரிக்கும் பொழுது அந்த எவ்வளவு கிரீம் அந்த அதிகமாக உபரி பணம் இருக்கிறதோ அந்த லாபத்தில் ஒரு பகுதியை விற்று பாதுகாப்பான முதலீடுகளுக்கு நாம் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், மாற்றிக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் செக் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சீரான ஒரு திட்டம் தான் இந்த அசெட் அலோகேஷன்ங்கிறது. எப்படி முதலீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாயை இந்த மாதிரி ஒரு 4 விதமாக பிரித்து முதலீடு செய்வது என்று தீர்மானித்துக் கொண்டால், இப்போ வீடுன்னு வாங்க போறோம்னா நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நாம் வாங்குகிறோம். முதலீடுங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னா வந்து 2வது வீடு வாங்கணுமா அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு நடுத்தட்டு மக்களுக்கு ஒரு அன்அச்சீவபிள் ட்ரீமாக தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. அதற்கு அடுத்ததாக ஜுவல்லரி, அது ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆபரண தங்கம்ங்கிறது நிச்சயமாக முதலீடு இல்லை. ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி அது 150 ரூபாய் போயிருக்கு, விற்கணும், அப்பதான் அது ஒரு முதலீடு. அந்த 50 ரூபாய் லாபத்தை வெளியில் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது முதலீடு. ஆனால் பெரும்பாலும் நாம் ஆபரண தங்கத்தை நம்ம விற்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு நமக்கு ஒரு அலங்கார பொருள், அது ஒரு ஃபார் கன்சம்ஷனுக்காக நம்ம வாங்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு முதலீடுன்னு சொல்லி நம்ம நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இப்போ காப்பீடுல வந்து நம்ம வந்து செய்திருக்கக்கூடியதை முதலீடுன்னு எடுத்துக்க முடியாது. காப்பீடுங்கிறது நம்முடைய முதலீட்டை காப்பதற்கு, நம்மை காப்பதற்கல்ல, நம்மை காப்பாற்றவும் முடியாது. அதால நம்முடைய முதலீடு வந்து நமக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் நேரும் பொழுது அந்த முதலீட்டிலிருந்து பணத்தை நாம் எடுக்காமல் இருப்பதற்காக நம்ம வந்து அந்த செலவுகளை சமாளிப்பதற்காக செய்து கொள்ளக்கூடியது மட்டும்தான் காப்பீடு. அந்த அளவுல தான் அதை பார்க்கணும். காப்பீடுங்கிறது முதலீடு கிடையாது. அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதை முதலீட்டாக நாம் போட்டு குழப்பிக் கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, குறைந்த கவரேஜுக்கு நம்ம அதிக பிரீமியம் கட்ட வேண்டி வந்துடும். நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு ஏற்ற ஒரு கவரேஜ் நமக்கு கிடைக்காது. நம்ம எதற்காக இந்த காப்பீடு எடுக்கிறோமோ அந்த பர்பஸ் சர்வாகவும் போயிடும். இது காப்பீடை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு முதலீடு. பணவீக்கத்தை தாண்டி நமக்கு அதிக ஒரு ஆதாயத்தை தரக்கூடியது. ஓய்வு காலத்திற்கான ஒரு கார்பஸை திரட்டுவதற்கு நமக்கு பெரிய அளவில் உதவக்கூடியதுன்னு பார்த்தா பங்குச்சந்தை. ஸோ அதுலேயும் ஒரு சிறு பகுதியை நம்ம வந்து நிச்சயமாக முதலீடு செய்ய வேண்டும். இந்த அசெட் அலோகேஷன்ல வந்து எவ்வளவு வந்து நம்ம ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட முடியும், எவ்வளவு நான் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் 100லிருந்து உங்களுடைய வயதை கழித்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு 25 வயது இளைஞர் அப்படின்னா 100லிருந்து 25 கழிச்சுட்டா 75% வரைக்கும் அவர் ரிஸ்க் எடுக்கலாம். பங்குச்சந்தை சார்ந்த, மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த முதலீடுகளில் அவர் போடலாம். அந்த பேலன்ஸ் 25% வந்து பிக்ஸட் டெபாசிட், ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த மாதிரி முதலீடுகளில் அவர் செய்ய வேண்டும். அதே ஒரு 50 வயதாக இருந்தால் 50-50, ஒரு 75 வயது ஆயிடுச்சுன்னா 25% மேல் இந்த ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம முதலீடு இருக்கக்கூடாது. 75% மேல் வந்து பாதுகாப்பான முதலீடுகளில் இருக்க வேண்டும். இதுதான் வந்து அதனுடைய அசெட் அலோகேஷனுடைய ஒரு ஃபார்முலான்னு நம்ம வச்சுக்கலாம். அசெட் அலோகேஷனை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது. கேழ்வரகு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வந்து காலையில், மத்தியானம், சாயங்காலம்னு 3 வேளையும் கேழ்வரகு, வாரம் முழுவதும் கேழ்வரகு சாப்பிட்டு கொண்டிருக்க முடியுமா? அப்படி சாப்பிட்டா அது ஒரு பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்காது. உடம்புக்கு நல்லதுனாலும் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு முழு விருந்தாக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட உணவுகள் அடங்கியது. ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், கால்சியம் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அடங்கிய ஒரு விருந்தாக இருந்தால்தான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது, நமக்கும் சுவையாக இருக்கும், பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி தான் அசெட் அலோகேஷன்ங்கிறதும். நமக்கு பிடித்திருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு தங்கமோ அல்லது ஒரே ஒரு அசெட் கிளாஸ்ல மட்டும் நம்ம தொடர்ந்து முதலீடு செய்யும் பொழுது பல்வேறு அசெட் கிளாஸஸினுடைய பெஸ்ட் சைக்கிள் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஒரு காலகட்டத்தில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஒரு காலகட்டத்தில் பங்குச்சந்தை அதிகரித்துக் கொண்டிருக்கும். பங்குச்சந்தை விழுகும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். ஸோ நம்ம 4 அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா தான் எல்லாத்துலேயும் நம்ம பங்கு பெற முடியும். நமக்கு வந்து அது ஒரு முழுமையான விருந்தாக அமையும். அசெட் அலோகேஷன்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி.